நான் சாம். எப்பவும் போல எல்லா லைஃப்லயும் மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கும். அதுல ஏதோ ஒரு விஷயத்துல நம்மள மாத்துற அளவுக்கு நடக்கிற விஷயம்தான் நான் இப்ப சொல்ல போறேன். நாங்க 4 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தோம். லைஃப் ஜாலியா தண்ணி தம்மு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. இப்படியே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு போய் கடைசியா தேர்ட் இயர் வந்தோம். ஹாய் டார்லிங், எதுக்கு சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? அப்பட பேசிட்டு இருக்கேன்ல. சாரில வேணாம். வேணா கூப்பிடணுமா? சரி சரி வை. என்னதான் பண்ணாலும் அவங்க கடையத்தை கரெக்டா இருக்கல. சரி என்ன பாக்குறீங்க? பொண்ணுங்க மட்டும் தான் அப்படிலாம் பண்ணுமா? நாங்கெல்லாம் பண்ணக்கூடாதா? இப்படியே போயிட்டு இருந்தீங்க லைஃப்ல. தேர்ட் இயர் கடைசியில எங்களுக்கு பிடிச்ச சீனியர் அண்ணன், நல்லா கூட பிறந்த அண்ணன் மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரு. அவருக்கு மறக்க முடியாத ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைச்சோம். கடைசியில அவர் கூட கடைசியா ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிச்சதாங்க எங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மச்சான், நம்ம சீனியர் நமக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அவருக்கு நம்ம பேரல் கொடுக்குறோம், சரக்கு அடிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். நீங்க இருக்கலாம் என்ஜாய் பண்ணுங்கடா. செம்ம சரகடா. மச்சான் போன் வந்துச்சுடா, நான் போய் வச்சு வந்துடுறேன். சரி மச்சான். எங்கடா அவன்? அவன் எப்பவுமே அப்படிதானா, பாதியிலே கிளம்பி கடலை போறதுக்கு போயிடும். விடுங்கண்ணா. சரி ரைட் வா, நம்ம அடுத்த போலாம். எப்படா நீங்க தண்ணி வைக்க ஆரம்பிச்சீங்க? ஃப்ரெண்ட்ஸோட போவானா, ஓரமா உட்காந்துருப்பேன். ட்ரை பண்றியா மச்சான்னு கேட்பாங்க. நான் எடுத்துட்டு ட்ரை பண்ற மச்சான்னு சொல்லிட்டு குடிச்சிருவேன். குடிச்சிட்டு எப்படின்னா தம்முல ஆரம்பிச்சு பீரு குவாட்ரு இதுன்னு போய் இப்ப உங்களோட வந்து நிக்குதுண்ணா. நீடா? லவ் ஃபெயிலியர் ஆச்சுண்ணா. அப்புறமேட்டு போக போக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழக்கப்பட்டுட்டாங்கண்ணா. தம்பி, உனக்குலாம் அந்த பழக்கம் இல்லையா? நமக்கு ஒன்லி இந்த சைடிஷ் தானே, மற்றதெல்லாம் என்ன எதுவும் கிடையாது, பிடிக்காது. கேங்ல எப்படி ஒருத்தவங்க இருக்கீங்கண்ணா, நீங்க சைடிஷ் சாப்பிடும் போது சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியல, சாப்பிட வேண்டான்னு சொல்ல முடியல. அப்ப நாங்க படுற பாடு இருக்குது. அளவுக்கு நீங்க கேட்டே ஆகணும்ண்ணா. எப்படா லவ் ப்ரொபோஸ் பண்ண? இல்லைங்க, ஒரு பொண்ணை பார்த்தேண்ணா, ரொம்ப பிடிச்சிருந்தது. பேஸ்புக் தெரியுமாண்ணா? பேஸ்புக்கு அவளுக்கு தமிழ்ல முகப்புத்தகம்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவளுக்கு ஒரு கவிதையை சொன்னா ப்ரப்போஸ் பண்ணும் போது, முகப்புத்தகத்துல காலக்கோட்லையா நினைச்ச, முகப்புத்தகத்துல காலம் முழுவதும் எப்ப என்ன என்னைக்க போற அப்படின்னு கேட்டேன்னா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா. என்னடா சும்மா பொண்ணுங்க பொண்ணுங்கிறீங்க? இவன் என்னடா ஃப்ரெண்டால அடிச்சாங்கிறான், நீ என்னடா லவ் ஃபெயிலியர் அடிச்சாங்கிற. உங்களை எங்கடா போச்சு அறிவு? ஆனா லவ் தோத்து போச்சுதான். ஏன்னா நான் லவ் ஃபெயிலியர்னு தெரிஞ்சு அவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்கண்ணா. தம்பி, லவ் ஃபெயிலியர்னா பசங்க கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. அந்த பொண்ணை வச்சுதான் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நீ ஃபீல் பண்ணாதியா? நண்பன் ஃபீல் பண்ணானா கூட இருக்கணுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரச்சனை, ஒன்னு ஒருத்தன் அடிச்சுட்டான். இத போய் அந்த பொண்ணு சொன்னு வச்சுக்கேன், அப்ப என்ன செய்வான்? பிஞ்சு போனா கண்ணி விடுவா, கூட பழகாதீங்க அப்படின்னு சொல்லுவா. இதுவே பசங்கன்னா, உன்னை அடிச்சான் பாரு, அவனை முதல்ல அடிச்சிட்டு அவன் பாரு வேற பாப்பா
அதான்டா பசங்க, அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு. ப்ரோ உங்களுக்கு போதை ரொம்ப ஆயிடுச்சு, ரொம்ப பேசுறீங்க, ரொம்ப வளர்றீங்க. நீங்க போதை நிறுத்திட்டு போய் தூங்குங்க. இதெல்லாம் பாக்குறப்போ என் காலையில முடிவுன்னு வருத்தமாக்குறா. ஒண்ணு சொல்ல நல்லா கேட்டுக்கங்க, நம்மலாம் எங்க பாதையில போறோம் முக்கியம் இல்ல, கடைசியா எங்க போய் ரீச் ஆகுறது தான் முக்கியம். ஒரு பொண்ணுட்ட தம்பி, ஒரு பொண்ணுட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது இனிக்கதான் செய்யும். அதுவே லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்புறம் வரும்ப தலைவலி. ஏய் தம்பி, ஃப்ரெண்ட்ஷிப்ப கூடயே வச்சுக்கங்கடா, ஃப்ரெண்ட்ஸை விட்டுறாங்கடா. இன்னும் காலேஜ் 1 year இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா தண்ணி தம்ம குறைச்சுக்கங்கடா. அது அவங்க கிட்ட சொல்லுங்க ப்ரோ. ஓகேடா, பாய்டா. பாய் ப்ரோ. பாய்டா பாய்டா. வேணாம் 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 வேணாம், பாய்டா பாய்டா. டேய் நம்ம ப்ரோ சூப்பரா பேசினார்லடா. டேய் வர தண்ணி போய் ஆஃப் பண்ணுடா. டேய் I'm coming. இவன்ட்ட புடிச்சதே அதான்டா, தண்ணியும் வேஸ்ட் பண்ண மாட்டேன்றான், தண்ணியும் வேஸ்ட் பண்ண மாட்டேன்றான். சரிடா தூங்குவான்டா. நல்லா இருக்கும். டேய் அதுக்குள்ள முடிச்சிங்களா? சரி, நம்ம பட்டைய போடுவோம். இப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தீங்க லைஃப்ல, ஃபைனல்ல எங்களுக்கு நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு. மச்சான் தொத்து வச்சிருந்தா ஒரு பப்பு கூறா. போதும் மச்சான். போதும் மச்சான். டேய் யூஎஸ்ல ஒரு 10 யூனிவர்சிட்டிக்கு எம்எஸ் அப்ளை பண்ணிருக்கேன்டா. இன்னும் ரிசல்ட் வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சாலும் கண்டிப்பா போயிருவேன்டா. வரும் சார், இந்த முஞ்சிக்கு பாரு யூனிவர்சிட்டியா? இந்த மாதிரிலாம் கந்து வச்சுக்க சுட்டே போடுவேடா. மச்சான் சப்போஸ் நீங்க போற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு லவ் ஃபெயிலியர் கேம்ஸ் 2 வாங்கிட்டு வந்து. இந்தியால இல்லாத காலேஜ் உனக்கு யூஎஸ்ல கிடைக்க போகுது மச்சான். யூஎஸ்ஏ போறதான் போற, எனக்கு 4 பிராண்டட் சிகரெட்டா 4 வாங்கிட்டு வா. கன்ஃபார்ம் நீ ரிசல்ட்ல பாசுடா. மச்சான் நீ நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னா எனக்கு சிடி, உனக்கு பிடி. டேய் கொஞ்சம் பேசாம இருங்கடா, அதான் போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு பிரச்சனையாடா? என்னடாச்சு டேய்? மச்சான் என்ன மச்சான் ஆச்சு? டேய் விக்கி, டேய் மச்சான் பாருடா, என்னடாச்சு? என்னடாச்சு? டேய் இங்க பாருடா, என்னாச்சுடா? விக்னேஷ்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தான். அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியாம முழிப்பிள்ளைங்கி போய் உட்காந்துருந்தான். காதல் ஏன் காதல், அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அட தண்ணீரில. காயம் புது காயம் என் உள்ளுக்குள்ள, பாலான நெஞ்சு இப்போ வெந்நீரில. ஏண்டா அங்க ஒருத்த உடம்பு சரியில்லாம என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் புரியாம உட்காந்துருக்கேன், நீ என்ன பாடிக்கிட்டு இருக்க? அறிவில்ல? போ யாத்திரான்னு போய் பாரு போ. தேவிக்கு டேய் என்னடா ஆச்சு? டேய் ஒன்னும் இல்லடா.
என்னடாச்சு? என்னதாண்டாச்சு சொல்றா? ஒன்னும் இல்லடா. டேய் என்னன்னு சொல்லுங்கடா. டேய் விர்றா. டேய் டேய் நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ இப்ப தெம்ப பத்த வச்சுட்டு இருக்க. டேய் விர்றா. டேய் என்னாச்சுடா? டேய் என்னாச்சுன்னு சொல்லுங்கடா. நீ பண்ண தப்பு தான்டா இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன். மறுபடியும் தம்மத்துக்கு வாயில வைக்கிறா. டேய் என்னடா மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கீங்க? என்னடா செஞ்சுறீங்க? டேய் என்ன மச்சான் சொல்ற? மச்சான் டாக்டர் என்னென்னவோ சொல்றாருடா. மச்சான் அவன போய் எப்பறா மச்சான்? ஐயோ மேல வந்துடா. யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோல் செலக்ட் ஆயிருக்குடா. இனிமே செலக்ட் ஆகி என்னடா பிரயோஜனம்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சேடா. நான் என்னடா பாவம் பண்ண? எனக்கு ஏன்டா இந்த நோயெல்லாம் வரணும்? என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குடா. அவங்களெல்லாம் யாரா பாத்துப்பா? சாதாரணமா ஆக்சிடென்ட்ல செத்து தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்லடா. கேன்சர் வந்து செத்துட்டா என்னை என்னடா நினைப்பாங்க என் குடும்பமும் என் சொந்தக்காரங்களும்? டேய் நான் தண்ணி அடிச்சனா தம் அடிச்சனா எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம்? விட்டுறா. அழாதடா. டேய் மச்சான் அழாதடா ப்ளீஸ்டா. உங்களை மட்டும் தப்பு சொல்லி என்னடா பண்றது? நீங்க பண்ணிட்டு இருக்கப்ப நான் மூடிட்டு சும்மா தானடா இருந்தேன். ஏன்னா செருப்பாலே அடிக்கணும்டா. டேய் 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 விட்றா. நீ ஏன்டா அடிச்சுக்கிற? நீ தான் எந்த தப்பு பண்ணலையாடா? என்ன மன்னிச்சிருங்கடா. டேய் டேய் என்னடா இந்தடா டேய். டேய் மச்சான் இந்தடா. டேய் லூசு இந்தடா உட்கார்றா. என்னடா பண்ற? எங்க அப்பா அம்மா என்னை நம்புவாங்கடா. அவங்களுக்கு எவ்வளவு அவமானம் பாத்தீங்களா? 20 வயசுல கேன்சர் வந்து செத்துட்டா என்னடா பேசும் இந்த ஊரு? டேய் மச்சான் அழாதடா ப்ளீஸ்டா. விடுங்கடா. டேய் எதுவும் ஆகாதடா, சரி பண்ணிடலாம்டா. போயிருவேன்னு சொல்லிட்டாருடா டாக்டர். சத்தியமா செத்துருவேன்டா. நித்தி அறிவு நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன்டா. கேன்சர்ன்ற நோயில சாகறதுக்கு பதிலா நானாவே செத்தலான்னு இருக்கேன்டா. என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நாங்களா இருக்கோம் அப்பலாம் சாக விட மாட்டோம்டா. இல்லடா. டேய் இதுக்கு வருத்தப்படாதடா. டேய் நீ முதல்ல அழுக நிப்பாட்டு. நான் எடுத்த முடிவு தான்டா சரின்னு படுது. டேய் மச்சான் அப்பலாம் பேசாதடா. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கடா. இந்த நோய் வந்ததா யார்ட்டையும் காமிச்சுக்காதீங்கடா. மச்சான் அப்பலாம் பேசாதடா. டேய் எதுவும் ஆகாதடா. டேய் எதுக்கு பயப்படாமறா? டேய் டேய் மச்சான் மச்சான் விக்கி டேய் மச்சான் என்னடா? டேய் என்னாச்சு? இந்தடா டேய் மச்சான் இங்க பாருடா. டேய் என்ன பாருடா. கிளம்பலாம்டா. கிளம்பா. சரிடா கிளம்பலாம். டேய் டேய் நீங்க போயிட்டு வாங்கடா. நான் வரலடா. இல்ல நான் வரல. ஒரு மாதிரி இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா. டேய் ஏதாவது பண்ணிக்க போறான்டா. மச்சான் நீ வேணா உள்ள போ, அவன் ஏதாவது பண்ணிக்க போறான். ஏன்டா என்ன வர்றீங்க? அவன் ஏதாவது பண்ணிட்டான். டேய் படா. டேய் நான் பாத்துக்கிறேன் போ. சபா ஏன்டா நீ போல? போடாடா மச்சான். ஏன்டா ஏதாச்சும் நான் பண்ணிக்குவேன்னு பயப்படுறியா? அப்பெல்லாம் இது இல்ல மாப்ள. கிளம்புடா போயிட்டு வாடா. அப்பெல்லாம் இது இல்ல மாப்ள. நீ போயிட்டு வா, பயப்படாத. எதுவும் பண்ணிக்க மாட்டல. போயிட்டு வாடா. சரி நான் போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்கண்ணா. பாத்து போயிட்டு வா.
போங்கடா. இதை தவிர வேற வழி எனக்கு ஐயோ இவங்களே கொண்டுட்டேடா. ஐயோ எல்லாம் போச்சு. நாமளே கொண்டுட்டேடா. இந்த 4 வருஷத்துல நாங்க பண்ண ஒரே நல்ல விஷயம் அவங்க அப்பா அம்மாட்ட அவனுக்கு கேன்சர் இருக்குங்கிறத மறைச்சதுதான். ஏதோ எம்எஸ் கிடைக்கல அதனால சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அந்த சாவை அப்படியே மறைச்சிட்டோம். கூட இருக்க வரைக்கும் நம்ம பண்ண தப்பு எதுவுமே தெரியாதுங்க. ஒருத்தன் இல்லாதப்பதாங்க அதோட அருமை எல்லாமே புரியும். என்னையும் அழிச்சிடுறீங்க, உங்களையும் அழிச்சுக்கிறீங்க, கூட இருக்கிறவங்களையும் அழிக்கிறீங்க. நானா உங்களுக்கு தேவையா? இப்படிக்கு சிகரெட். சூப்பர் ரன் ஃபென்டாஸ்டிக்கா. இஷ்டடாடி. சொல்லணும். ஓகே ரெடி? அம்மா இவனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவரு என்னாச்சு ரெடி என்னாச்சு? ஆக்ஷன். கொஞ்சம் ஒரு பஃபன் வந்து புடிச்ச சொல்லிட்டு இருப்பான். ஓகே டன் டன்